சமீப காலங்களில் சமீப கோயில்களை நானே பார்க்குறேன். இந்த சப்த மாதாக்களை வைக்காம வெறும் வராகி மட்டும் வைக்கிறாங்க. அது முற்றிலும் தவறுன்னு தான் சொல்லுவேன் நான். இதில் வராகி மெயின் செக்ஷன் என்னென்னா, அம்பாள் வந்து ஜட்ஜ்மெண்ட். நம்ம சென்னையில் வந்து நம்ம அந்த சைதாப்பேட் கோர்ட் வாசலில் வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்க, வழக்கு தீர்க்கும் வராக வள்ளி. நான் தூங்கி நிற்கிறேன். என் கிணறு வந்து அம்மா வந்து சொல்கிறா, எனக்கு வந்து நீ வந்து 3 செம்பு சொம்பும் எனக்கு நீ வந்து படையல் போடணும்னு சொல்லிட்டான். பிரேத பூத பிசாசுகளோட அம்பாள் படை சூழ நிற்பான் ஐதீகம். ரௌத்ரமான தேவியாக இருந்தாலும் அந்த காசிக்கு காவல் தேவியாவை. யாருமே கீழே அலோடு கிடையாது. மேலேருந்து முட்டி கால் போட்டு அந்த அம்மா பார்த்துட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு வரணும். ஒரு பிரச்சனை வந்துடு, ஒரு செய்வனை வருது, ஒரு ஏவல் பிள்ளை சொல்லி தூக்கம் வரல, ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, நல்லா தூங்கின குழந்தை வந்து அரண்டு எழுந்துது, ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னு சொல்லும் பொழுது நம்ம காளி தான் ஞாபகம் வரும். தெய்வங்கள் இருக்கிறாங்க சொல்கிறது ஒரு பக்கம், தெய்வங்கள் இல்லைன்னு சொல்கிறது ஒரு பக்கம். ஆனால் காளியை மட்டும் யாரும் விளையாட மாட்டாங்க. ஏன்னா காளியை எடுத்து போய் வீட்டில் வச்சோன்னா அது வேலையை காட்டியே ஆகும். தூங்கி எழுந்துரும்ல, நம்ம படுத்து எழுந்துற இடத்துல தீபம் எரிஞ்சு ஆஃப் ஆகக்கூடாது, நம்ம விளக்கு ஏற்றக்கூடாது, அது மகா பாவம். வீடு அட்டை தரித்திரம் பிடிச்சிடும். செவ்வரளி, ஸோ செவப்பால் ஆன அத்தனை பூவுமே செம்பருத்தி அம்பிகைக்கு ரொம்ப இஷ்டமானது. ஸோ செவப்பால் அவளுக்கு அந்த செவ்வால் அவளுக்கு நைவேத்தியம் பண்ணலாம். அப்புறம் மாதுளம் பழம், அதுவும் அம்பாளுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இவளுக்கு வாராகிக்கும். அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் சாமுண்டி மலாய்க்கா அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம்மா. வணக்கம்மா. உக்கிர தெய்வ வழிபாடு இன்னைக்கு வந்து நிறைய வீட்டிலையே உக்கிர தெய்வ வழிபாடெல்லாம் பண்ணுறாங்க. ஒரு காலத்துக்கு முன்னாடி வர பத்ரகாளியை வீட்டில் வைக்கிறது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு வராகியை வீட்டில் வைக்கிறாங்க. வராகி கருணையுடைய வடிவம் அப்படி இப்படின்னு சொன்னாலுமே வராகி அப்படின்னா ஒரு போர்த்தன்மை உள்ள கடவுள் தான், போர்ப்படை தளபதி, ராஜராஜேஸ்வரியுடைய போர்ப்படை தளபதி. இப்போது இந்த காளி, வராகி அம்மன், பிரத்யங்கரா தேவி இவங்களை எல்லாம் வீட்டில் வைத்து வழிபடலாமா? இது கலியுகம். இந்த கலியுகத்தில் வந்து எப்பேற்பட்ட தெய்வமே வந்து உக்ர நிலைமை அடைகிற மாதிரி ஒரு சூழல் இப்போ. ஸோ அதனால தான் பூமியில் இருக்கிற தெய்வங்கள்லாம் வெளியே வராங்கன்னா ஐதீகம். இப்போ வாராகி பார்த்தீங்கன்னா அகல பாதாளத்தில் இருக்கிறவ, மகா காளி பார்த்தீங்கன்னா அகல பாதாளத்தில் இருக்கிறவ. ஸோ இந்த மாதிரி எல்லா தெய்வங்களுமே உக்ரமான தெய்வங்கள் எல்லாமே ஒதுங்கி இருப்பாங்க. ஊரை விட்டோ இல்லை அவங்களோட அந்த மயானத்துலேயோ இல்லை அதில் பாதாளத்துலேயே இருந்து ஒதுங்கி இருக்கிற தெய்வங்கள்லாம் இன்னைக்கு எல்லாமே நம்ம வந்து முன்னாடி போய் நிற்கிறோம். முன்னாடி போய் நிற்கிறது தவறில்லை. ஆனால் எத்தனை பேர் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பூஜை பரிகாரங்களுக்கு முன்னாடி போய் நிற்கிறோம் நம்ம? அதுதான் கேள்வி. கரெக்ட் தானே? இப்போ ஒரு சின்ன வீடு இருக்குது. இப்போ இதுதான் என்னோடய வீடு, இவ்வளோ தான் என் சைஸ். ஒரு ரூம் இருக்குது வச்சுங்களேன். ஒரு ரூமில் சாமி ரூமே இருக்காது. நீங்கள் நிறைய வீடு பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும்போது சிலவங்க வீடு கட்டுறாங்க, இன்றைக்கெலாம் சாமி ரூம் வைக்காம வீடு கட்டுறாங்க. அதெல்லாம் பெரிய பெரிய வாஸ்துப்படி அதெல்லாம் ரொம்ப தவறு. ஸ்லாபில் வச்சிடறாங்க. ஸ்லாபில் வச்சுட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பூஜைகள் வந்து ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னு கேளுங்களேன், தூங்கி எழுந்துரும்ல, நம்ம படுத்து எழுந்துற இடத்துல தீபம் எரிஞ்சு ஆஃப் ஆகக்கூடாது. புரியுதா? இப்போ இது ஒரு ரூம். இந்த ரூமில் வந்து சாமி ரூம் எதுவுமே இல்லைன்னா நம்ம இதை பெட்ரூமாக யூஸ் பண்ணுறோம், நம்ம இதில் வேறு எதுக்காக யூஸ் பண்ணுறோம். நான் படுத்து எழுந்த இந்த ரூமில் சாமி ஃபோட்டோங்களை வச்சு நம்ம விளக்கு ஏற்றக்கூடாது, அது மகா பாவம். வீடு அட்டை தரித்திரம் பிடிச்சிரும். செகண்டரி. மூணாவது, அதுக்கு அப்படியேனா அப்போ அதுக்கு என்னமா மாற்றுறது? இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் பெரிய பெரிய வீடு நம்ம வாங்க முடியாது, சின்ன சின்ன வீடு கிடைக்கிறதே பெரிய விஷயம்னா அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, எந்த சுவாமியை நம்ம வழிபாடில் வைக்கிறோமோ அதில் உக்ரமான தெய்வங்களை மேக்ஸிமம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடணும். வீட்டில் வைக்கிற தெய்வங்களுக்கு புஷ்பாலங்காரம் பண்ணலாம். புஷ்பாலங்காரம் பண்ணிவிட்டு தினைக்கும் நைவேத்தியமாக என்ன நம்ம செய்கிறோமோ, ஒரு சக்கரை பொங்கலோ, ஒரு தயிர் சாதமோ, ஒரு கடுகு ஒரு ஸ்வீட்டோ, ஒரு ஃப்ரூட்ஸோ, நம்மளால் என்ன நம்ம சக்திக்கு முடிஞ்சோ அந்த அம்மாவுக்கு வச்சுட்டு ஊதுபத்தி ஏற்றணும். இல்லை தூப தீபம் காட்டணும். அதோடு தான் நிப்பாட்டிக்குமே தவிர விளக்கு ஏற்றக்கூடாது. விளக்கு ஏற்றுட்டா நம்மளுக்கு ரொம்ப எதிர்வினையான ஒரு விஷயம் நடக்கும். அதாவது ஒரு ரூமில் நம்ம படுத்து எழுதுனா சொல்கிறேன். இல்லைம்மா 2 ரூம் இருக்குமா, நான் இந்த ரூம் யூஸ் பண்ணவே மாட்டேம்மா, ஆனால் எங்கள் வீட்டில் சாமி ரூம் இல்லைம்மா, தாராளமாக அந்த ரூமில் நீங்கள் விளக்கேற்றிக்கலாம். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி சில கட்டுப்பாட்டுக்குள் நம்ம இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்க. நிறைய விஷயம் வந்து மாந்திரிகம் மந்திர தந்திரோட இது என்னென்னா தனித்து போயிடும் அது. ஸோ ஏன்னா தாந்திரிக வழிபாடு என்பது சாதாரண வந்து வீட்டில் கோவிலில் ஊருக்குள்ளே கோயில் வச்சு வழிபாடு பண்ணுறதுக்கும் தாந்திரிகோட வழிபாடு முற்றிலும் மாறுபடும். ஸோ இப்போ ஒரு கோயிலுன்னா அம்பாள் வந்து சிரிச்சுக்கினே இருப்பாள், சாந்தமான சுரூபம். அவள் வந்து எல்லாரையும் தூக்கி தன் குழந்தை சொல்லிட்டு அரவணைச்சிக்குவான். ஆனால் நம்ம யாரும் நிற்கிறது இல்லை.
ஒரு பிரச்சனை வந்துரு, ஒரு செய்வன வருது, ஒரு ஏவல் பிள்ளை சொல்லி தூக்கம் வரல, ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, ஒரே நல்லா தூங்கின பையன் திடீர்னு வந்து அரண்டு எழுந்துறான், இல்லை ஒரு குழந்தை வந்து அரண்டு எழுந்துது, வெளியே போயிட்டு வந்தான் ஒரே ஒரு மாதிரி வந்து ஷிவரிங் கொடுக்குது, ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னு சொல்லணும் பொழுது நம்மளுக்கு எல்லா தெய்வங்களும் கண்ணை மறைச்சிடும். நம்ம காளி தான் ஞாபகம் வரும். ஏன்னா ஸ்பீட் அந்த அம்மா. இப்போது ஏரோப்ளேனில் ஒரு இடத்துக்கு போய் போகிறதுக்கும் ஜெட்டில் இங்கேருந்து போகிறதுக்கும் கண்ணை முட்டில் நாடு முட்டில் உலகம் முட்டு உலகத்துக்கு போகிறோம். அப்போ ஜெட்டில் தானே போகிறோம். நம்ம அந்தளவுக்கு அம்பிகை வந்து ஸ்பீட். அப்படி இருக்கும் பொழுது அந்த வைப்ரேஷனை நம்மளால் தாங்க முடியாது. இப்போ காளி வழிபாடோ இல்லை வாராகியம்னா கருணை உள்ள ஒன்றும் இல்லை. என்னோடய வாழ்க்கையில் இப்போது சமீபத்தில் ஒரு நடந்த ஒரு சம்பவம் சொல்கிறேன். இப்போ கூட சமீபத்தில் நம்ம எண்ணூர் பக்கத்தில் பீலிகான் முனீஸ்வரர் சொல்லிட்டு ஒரு கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்திருக்காங்க. இப்போ கூட யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. நான் அந்த கோயிலுக்கு போகவே இல்லை. நான் வீட்டில் தான் இருக்கிறேன். கரெக்டாக வந்து 10 நாள் காப்பு கட்டி காப்பாவுக்கு திருவிழா, தீமதி, எல்லா விதமான நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அதாவது தீமதி, அழகு குத்துவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. நான் போக மாட்டேன். எப்பவுமே இந்த க்ரௌடு தான் நம்மளுக்கு, நான் போக மாட்டேன், வீட்டில் தான் இருப்பேன். வாராகி அந்த கோவிலில் பிரதிஷ்டை பண்ணிக்காங்க, எனக்கு தெரியாது. நான் மற்ற டைமில் போகும்பொழுது அந்த கோவிலில் வாராகி கிடையாது. அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா மெயின் ரோடில் பெரிய அங்காளம் ஹைட்டாக இருப்பா, பெரிய ஆஞ்சநேயர் இருப்பா. நான் எப்போ அந்த பக்கம் கையெழுத்து கும்பிட்டு போயிடுவேன். இப்போ வந்து பெரிய அளவில் வந்து முனீஸ்வரர் வந்து அங்கே வச்சுருக்காங்க. உள்ளே வாராகி பிரதிஷ்டை பண்ணிக்காங்க, எனக்கு தெரியாது. நான் தூங்கி நிற்கிறேன். என் கிணறு வந்து அம்மா வந்து சொல்கிறா, எனக்கு வந்து நீ வந்து 3 செம்பு சொம்பும் எனக்கு நீ வந்து படையல் போடணும்னு சொல்லிட்டான். எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன் இந்த அம்மா நம்மளுக்கு கேட்குறா? நம்ம கோயிலில் கூட வராகி வழிபாடு இருக்குது. அதாவது நம்ம பிரயோகத்தில் 27 தேவிகள் பிரயோகத்தில் அதில் வராகி அம்மனும் பிரயோக தேவதையாக இருக்கிறா. அப்படி இருக்கும்போது தான் அம்மா நம்ம கோயிலில் கூட இப்போ கேட்டது அங்கே ஏன் கேட்குறா சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ வந்து எந்த கோயில் திருவிழாவும் நான் சொல்லியிருக்கேன், நம்ம ஏரியாவில் எங்கே சுற்றுனா நம்மக்கிட்ட வந்து டொனேஷன் வாங்குவாங்க. என்னால் என் கையில் கிடச்சிட்டு நான் கொடுப்பேன். அதே மாதிரி அந்த பசங்களை நான் கூப்பிட்டு விசாரித்தேன். என்ன பண்ணா, ஆமாம்மா வராகி நாங்கள் வச்சுருக்கோம். அப்போ நான் சொன்னேன், நான் வந்து இது மாதிரி அம்மா கேட்டுக்கிறாப்பா, நான் எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறதுக்கு. அப்போ அவங்க சொன்னாங்க, அம்மா காப்பு ஒன்றும் இறக்கல, காப்பு இறக்குன பிறகு மறுநாளைக்கு ஃபஸ்ட்டு பூஜை உங்கள் பூஜையை எடுத்துக்கணும். இப்போ 48 நாள் கும்பாபிஷேகம், அதில் முதல் பூஜையே நம்ம பூஜை தான் பண்ணோம். அம்மா கேட்ட மாதிரியே செம்பில் வந்து 3 இது எடுத்து அங்கே போய் கொடுத்துட்டு அம்மாவுக்கு அந்த மாதிரி படையல் போட்டு வந்தேன். ஸோ ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ நான் வந்து காஷி காளி, எப்போவுமே நான் காளி 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 தான் எல்லா இன்ட்ரூலும் நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா நம்மளோட காளி வந்து காஷி காளி, ரெண்டாவது வந்து சோட்டானிக்கரை பகவதி அம்மா. ஏன்னா ரெண்டுமே தாந்திரிக் வித்தியின் அதிதேவதைகள், பரதேவதைகள். அப்படி இருக்கும் பொழுது வாராகியோட பிறப்பிடம் பார்த்தீங்கன்னா காஷி மட்டும்தான் உங்களுக்கு. ஏன்னா அம்பாள் வந்து அங்கே அந்த கங்கை தண்ணிக்கு தான் வந்திருப்பாள். அந்த கங்கையோடக்கு அசுரர்களோ தேவர்களோ சண்டை போடும் பொழுது அப்போ ஆதிபராசக்தி என்ன பண்ணுறா, தன்னோட தலைவர் படைத்தலைவரையான வாராகி தேவியை அனுப்பி அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு உத்தரவிடுறான். அப்போ அம்பாள் வந்து பார்க்கும்பொழுது 2 தரப்பு பயங்கரமாக அடிதடியில் இருக்கிற சொல்ல இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த கங்கையை வந்து முழுசாக வந்து முழுங்கி தன்னோட வாயில் வந்து அம்மா வச்சுக்கிறான். வச்சோன்னே எப்போவுமே ஒரு விஷயம் இருக்கும்போது தான் நம்ம சண்டை போடுவோம். அந்த இடத்துல அந்த விஷயம் இல்லை, நம்ம ஏன் சண்டை போட போகிறோம்? அப்புறம் 2 பக்கமும் நின்றுட்டாங்க. அப்போ அம்பாள் சொல்கிறா, இந்த கங்கைக்கு யார் வந்து முழுகினாலும் அவங்களோட பாவ கர்மாக்கள் விலகும். அது வந்து தேவர்களாக வந்து இறங்கக்கூடாது, இல்லை அசுரர்களாக வந்து இறங்கக்கூடாது. இதுக்குன்னு ஒரு வழிபாடு இருக்குது, இதுக்குன்னு ஒரு விதிமுறை இருக்குது. அந்த மாதிரி யாராக இருந்தாலும் பிறவி எடுத்து வந்து இந்த முங்கினாதான் இதுக்கு பலன் உண்டு. இல்லை தேவர்கள் இருந்தாலும் அசுரர்கள் தான் யாராக இருந்தாலும் வந்து அந்த கங்கையில் முங்கி எழுந்துன்னு சொல்லிட்டு அம்மா சொல்ல, இதை வந்து யாரும் வந்து கொண்டாட முடியாது. ஸோ அப்படி இருந்தோம்னா கங்கையை நான் இங்கே வந்து திருப்பி விடுவேன்னு சொன்னேன்னா அப்போ எல்லாரும் வாயடிச்சு சரிம்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதே மாதிரி நடந்துன்னு சொல்லிட்டு அப்போ அம்பாள் ஆதிபராசக்தி என்ன சொல்கிறான், இந்த கங்கையை நீ விடுறதும் இல்லாமல் இந்த கங்கைக்கு காவலாக நீ காசிலே இருன்னு சொல்லிடுறான். ஸோ அதனால தான் இன்றைக்கும் வந்து நீங்கள் காசிக்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த பாதாள வாராகியை போய் பார்க்கணும். அந்த பாதாள வாராகி எப்படி பார்க்கணும்னா காலையில் 2 மணி நேரம் தான் அந்த அம்பிகையை கதவு திறந்துருப்பாங்க. 5லேருந்து 7 மணி வரைக்கும், அதுக்கு மேலேயோ அதுக்கு அப்புறமா அம்மா பார்க்க முடியாது. ஏன்னு கேளுங்களேன், பிரேத பூத பிசாசுகளோட அம்பாள் படைசூழ நிற்பான்னு ஐதீகம். புரியுதா? அப்போ அம்பாள் வந்து ரொம்ப ரௌத்ரமான தேவி. ரௌத்ரமான தேவியாக இருந்தாலும் அந்த காசிக்கு காவல் தேவியாவே பாதாள வராகி. ஆமாம், அம்பாளை இப்படி எட்டி பார்க்கணும், முழங்கால் இட்டு எட்டி பார்க்கணும். இது முன்காலத்தில் என்ன ஆகிருக்குன்னா, ஒரு தடவை ஒரு சின்ன குழந்தை வந்து கீழே விழுந்துட்டு இருக்குது. விழுந்த உடனே கடகடன்னு படிக்கட்டு இறங்கி கீழே போய் பார்க்க குழந்தைய காணுமா.
ஸோ அதனால வந்து ரொம்ப பயந்துட்டாங்க. ஸோ ஒன்று அந்த குழந்தை அந்த அம்பிகையோடு சேர்ந்து முக்தியாக இருக்கணும், இல்லைன்னா வந்து அந்த அம்பிகை வந்து அந்த குழந்தைய வாயில் போட்டிருக்கணும். இது 2 தான் நடந்திருக்கும். பட் ஆனால் அவள் குழந்தையாக இருந்தாலும் அவள் வந்து முழுங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அந்த குழந்தைக்கு முக்தி தான் கொடுத்துருப்பா. ஸோ அதுக்கு பயந்துக்கிட்டு இன்றைக்கும் வந்து அந்த அம்பிகை வழிபாடு பண்ணுறாங்க. அந்த ஐயராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, ரொம்ப ஸ்ரத்தையோட, ரொம்ப பக்தியோடு இருந்து தான் அந்த 2 மணி நேரம் பூஜை. யாருமே கீழே அலோடு கிடையாது. மேலேருந்து முட்டி கால் போட்டு அந்த அம்மா பார்த்துட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு வரணும். ஏன்னா அந்த காசிக்கு எப்படி காலபைரவர் காவலோ, எப்படி மகா காளி காவலோ, அதே மாதிரி இந்த அம்மாவும் ஒரு கங்கைக்கு காவலாக அங்கே நிற்கிறா. ஸோ இத்தனை ரௌத்ரமான தேவிகளை நம்ம வீட்டில் வைக்கிறது தவறு கிடையாது. ஆனால் வைக்கும் பொழுது ஒரு குருமார் மூலியமாக ஒரு குரு உபதேசம் எடுத்து அந்த குருவோட அனுசாசனம் வழியாக பண்ணும் பொழுது நம்மளுக்கு நன்மைகள் நிறைய வரும். புரியுதா உங்களுக்கு? இப்போது சாதாரண காளி ஃபோட்டோ வச்சு நம்ம விளக்கு ஏற்றுன்னு வச்சிங்களேன், உடனே வந்துல கொஞ்சம் அப்படியே நெகட்டிவ்னா அது ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா அவளுக்கு சரியான அந்த பூஜைகள்னா அம்மா ஒரு ரௌத்ரம் அவாக மாட்டாள். அவள் கூட இருக்கிற அவளுக்காக படைசூழ இருக்கிற அந்த யோகினிகள், டாகினிகள், அந்த மாதிரி வந்து பூதங்கள், யட்சினிகள் எல்லாமே அம்மாவுக்கு காவலங்க. அதுங்களை வந்து நம்மளால் சமாளிக்க முடியாது. அப்போ ஒரு குரு மூலியமாக ஒரு 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 ஃபார்முலா உள்ளே போகும் பொழுது அந்த இடம் அமைதியாக இருக்கும். இப்போது தெய்வங்கள் இருக்கிறாங்க சொல்கிறது ஒரு பக்கம், தெய்வங்கள் இல்லைன்னு சொல்கிறது ஒரு பக்கம். ஆனால் காளியை மட்டும் யாரும் விளையாட மாட்டாங்க. ஏன்னா காளியை எடுத்து போய் வீட்டில் வச்சோன்னா அது வேலையை காட்டியே ஆகும். எந்த மாதிரி இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த அம்மா ஃபோட்டோ உள்ளே போயிட்டு வச்சுட்டாலே முடிஞ்சிருச்சு. அந்த நிமிஷமே அவள் சக்தியை காட்ட ஆரம்பிச்சான். அப்போ ஒரு குரு, இப்போ நான் வந்து ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு குரு பூஜையை பண்ணும் பொழுது என் மூலியமாக மற்றவங்களுக்கு அந்த பூஜையோட முறைகளை சொல்லித்தரும்போது அவங்களுக்கு சுபிட்சமாக இருக்குதுன்னா அது அம்மாவோட கருணை தான். ஸோ அது மாதிரி எத்தனையோ தெய்வங்கள் இருக்காங்க. எல்லா தெய்வங்களும் இந்த பூமிக்கு ஏன் வந்தது? அதர்மத்தை அழித்து தர்மத்தை காக்க தான் தெய்வங்கள் வந்திருக்காங்க. கரெக்ட் தானே? அப்போது ஒரு தெய்வத்துக்கும் ஒரு தன்மை இருக்குது. அப்படி இல்லைன்னா ஒரே சுவாமியை நம்ம எல்லாம் வழிபாடு பண்ணிட்டு போய்க்கலாமே. கரெக்ட் தானே? ஏன் மகாலட்சுமி, செல்வத்துக்கு மகாலட்சுமியும், ஞானத்துக்கு சரஸ்வதியும், வீரத்துக்கு துர்கையும், பேய், பிசாசு, பில்லி, சூனியம் போன்ற துஷ்டர்கள் அழிக்கிறதுக்கு மகா காளியும் இருக்கிறாங்க. ஒன்றுக்கும் ஒரு தன்மை. அப்போ அந்த தன்மைக்குள்ளே போகும் பொழுது நம்ம பெர்ஃபெக்டாக அந்த பூஜை வழிபாடு முறை போகும் பொழுது சகலமும் நன்மையே தரும் நம்மளுக்கு. இப்போ இந்த திடீர் வராகி வழிபாடு, இப்போது குலதெய்வம்னு தனியாக இருப்பாங்க, இஷ்ட தெய்வம்னு தனியா இருப்பாங்க, அவங்க ஊர் தெய்வம்னு தனியா இருப்பாங்க. அத்தனை தெய்வங்கள் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு சரி எல்லாரும் வராகி கும்பிடுறாங்க, நம்ம கும்பிடுவோம். தெய்வம் நம்மள சூஸ் பண்றது ஒண்ணு, ஆமா, தெய்வத்தை நம்ம சூஸ் பண்றோம். அப்படிங்கிறப்ப இந்த திடீர் வராகி வழிபாடு எல்லாம் நல்லதா? இப்போ நீங்க சமீப காலத்துல பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து பிரித்திங்கரவை எல்லாமே இப்படிதான் ஆரம்பிச்சாங்க. கரெக்ட் தானே? எல்லா இடத்துல பிரித்திங்கன்னு ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாய்பாபா ஆரம்பிச்சாங்க, பாபான்னு ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ வராகி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த ஒரு காலகட்டத்துக்கும் ஏற்றால் மாதிரி அம்பிகை வர்றதும் உண்டு. ஸோ நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா தன்னை வெளிப்படுத்துறதுக்கு உண்டு. ஏன்னா வந்து இந்த யுகங்களில் வந்து இந்த மாதிரி தெய்வங்கள் பாதத்தில் நம்ம விழறது நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு தான் நான் சொல்வேன். ஏன்னா நாள் ஆக ஆக எத்தனையோ கஷ்டங்களோட ஒரு கிரகத்தால் ஒரு கஷ்டங்கள் நம்மளுக்கு வர்றது வேற, அது தலையெழுத்து. நம்ம பிறந்த ஜென்ம ஜாதகத்தில் இருக்கும், அதை அனுபவிச்சே ஆகணும் விதி. அப்படி கிரகங்கள் தான் எல்லாம் ஆகிட்டா ஆதிசக்திக்கு வேலையே கிடையாது. புரியுதா? எத்தனையோ பரிகாரங்கள், எத்தனையோ கோயில்கள், எத்தனையோ இடத்துல அம்பிகை வந்து எழுந்து நிற்கிறான்னா அவளோட சக்தியை இந்த உலகத்தை காட்டதான் அம்மா நின்று நிற்கிறா. ஸோ அப்படி இருக்கும் பொழுது பில்லி, சூனியம், இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் அது உள்ளே வரும் பொழுது அப்போ மனிதரை நாம் வந்து தாங்குற அளவுக்கு சக்தி கிடைக்காது. கரெக்ட் தானே? இப்போ ஒரு மனிதன் இவன் உனக்கு எனக்கும் டைரெக்டாக சொன்னால் நீ 4 வார்த்தை பேசலாம், நான் 4 வார்த்தை பேசலாம். அப்போ ஒரு சண்டைனா அது தெரிஞ்சிடும். எங்கேயோ இருந்த ஒரு அஸ்திரம் வந்து நம்மளை வந்து துண்டு துண்டாக ஆக்கும் பொழுது நம்மளுக்கு எங்கேருந்து வருதே தெரியாது. அப்போது இந்த மாதிரி பிரயோக தேவர்கள், ஆதி தேவர்கள், பரதேவர்கள் மூலம் உக்ரமான தெய்வங்கள்லாம் நம்மளை காத்து ரச்சிருப்பாங்க. இதில் வராகி மெயின் செக்ஷன் என்னென்னா, அம்பாள் வந்து ஜட்ஜ்மெண்ட். நம்ம சென்னையில் வந்து நம்ம அந்த சைதாபாத் கோர்ட் வாசலில் வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்க? வழக்கு தீர்க்கும் வராக வள்ளி பார்த்துருக்கீங்களா? அங்கே வச்சுப்பாங்க. ஏன்னா அம்மா வந்து ஜட்ஜ்மெண்ட் தான். அதாவது நம்ம சைடு தவறே கிடையாது. நான் சொல்கிறது நம்ம சைடு தவறே இல்லை. புரியுதா? நம்ம தவறு பண்ணிட்டு அவன் முன்னாடி நின்றா அவளை தூக்கி அடிச்சிருவா. நல்லா புரிஞ்சுங்க. இதுதான் வராகி அம்மா கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம சைடு தப்பே இல்லை, தாயே எனக்கு நிர்கதியாக நிற்கிற, எனக்கு யாருமே இல்லை, நீ தான் இந்த விளக்கு முடிச்சு கொடுக்கணும், நீ தான் இந்த பிரச்சனை கொடுக்கணும். அவளை மாதிரி ஒரு கண்கண்ட தெய்வம் எதுவுமே இல்லை, ஓடோடி வந்து நின்று உன்னை காப்பாற்றிருப்பான். ஆனால் இதே
நீ வந்து தவறு செஞ்சுட்டு பாவங்கள் செஞ்சுட்டு அநியாயம் செஞ்சுட்டு நீ அந்த அம்பிகை போய் முன்னாடி போய் நின்றுட்ட, அவள் உன்னை முட்டி தூக்கி அடிச்சிருவான். ஆனால் இந்த விஷயத்தில் பத்ரகாளி ரொம்ப வேற்றுமை. இந்த அம்மாக்கும் பத்ரகாளிக்கும் என்ன வித்தியாசம்னா, 1000 தவறுகள் பண்ணாலும் மன்னிக்கிற குணம் பத்ரகாளிக்கு உண்டு. அந்த அம்பிகை பொறுத்த வரைக்கும் சரி இந்த தவறை இனிமேல் செய்யாத, இந்த பக்கமாக நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு எதிரிகளை அப்படியே முடிச்சு தள்ளிடுவா. அப்படியே புரியுதா? என் குழந்தை தப்பு பண்ணிச்சா, என் குழந்தைய நான் தண்டிச்சுக்கிறேன், நீங்கள் யாரும் கிட்ட வர சொல்கிறது யாரும் இருந்தாலும் நிற்பா அந்த அம்மா. இவ்வளோ தான் வந்து காளிக்கும் வாராகி உள்ள வித்தியாசம். அதனால தான் வந்து காலமாக காளியின் வழிபாடும் காளியின் அந்த அந்த கம்பீரமும் அவளோட பேர் புகழ் அவளோட பூஜைகள் வந்து இன்னைய வரைக்கும் தடையில்லாமல் போயின்னுக்குது. இன்னைய வரைக்கும் குறையாமல் அந்த காளினா ஒரு ஒரு அந்த பவர், ஒரு சுப்ரீம் பவர், அந்த பேர், அந்த உற்சாகம், அந்த பேர் சொன்னாலே அந்த உடம்பெல்லாம் சிலுசிலுக்கிற அந்த ஆட்டம் வருது. காரணம் அவளோட அந்த தன்மை வேறு. ஸோ இந்த அம்பிகையோட தன்மை வேறு, அந்த அம்பிகையோட தன்மை வேறு. இப்போ வராகி அம்மனை வந்து வழிபடுறாங்க, அது வந்து உக்கிர தெய்வமாகவே இருக்கட்டுமே, ஏதோ மனசுக்கு பிடிச்சிருக்கு, நான் வந்து வழிபடுறேன், யார் என்ன சொன்னாலும் சரி அப்படிங்கிற மைண்ட் செட்டில் யாரும் வழிபடலாம். வராகி தேவியை யாரும் வழிபாடு செய்யக்கூடாதுன்னு யாருமே சொல்லவே இல்லை. எல்லாம் புரிஞ்சுக்கணும். வராகி தேவியோடு சேர்ந்து சப்த மாதாக்களோட சேர்ந்து வழிபாடு பண்ணுங்க, இன்னும் உங்களுக்கு சுபிக்ஷம், இன்னும் நல்லது கிடைக்கும். இன்னைக்கு பாருங்க, எல்லா கோவில்களுமே அதுவும் உக்ரமான கோவில்கள் எந்த கோயில் பார்த்தீங்கன்னா 7 சப்த மாதாக்கள் வச்சிருப்பாங்க. வைஷ்ணவி அப்படியே வந்துனே இருக்கும். என்ன அதில் வராகி இருப்பா, அப்புறமா லாஸ்ட்ல தான் வந்து சாமுண்டி இருப்பா, காளி இருப்பா. அதாவது ஏன்னா இந்த 6 பேருமே சேர்ந்து அந்த 7வது ரூபமாக எடுத்து தான் அம்பாள் வந்து அசுரர்களை வீழ்த்தினான்னு ஐதீகம். அது அப்படி இருக்கும் பொழுது அந்த வராகியோட சேர்ந்து அத்தனை தேவி இதுவும் வேண்டாம். என்ன நடக்கும்? நம்மளுக்கு சகல விதமான ஐஸ்வர்யமும் தன்னால் வரும். எப்பேற்பட்ட துஷ்டங்களும் நம்ம வீட்டு வாசலையும் நம்ம வாழ்க்கையில் நடுவில் வரவே முடியாது. நம்மளுடைய எண்ணங்கள், தீய எண்ணங்கள்னால பொடி பொடியாகி நம்மளுக்கு நல்ல எண்ணங்கள் உருவாகும். நம்ம இருக்கிற இடமே ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொண்டு வரும். கரெக்டாக? ஆனால் இப்போ இருக்க சமீப காலங்களில் சமீப கோயில்களை நானே பார்க்குறேன், இந்த சப்த மாதாக்களை வைக்காம வெறும் வராகி மட்டும் வைக்கிறாங்க. அது முற்றிலும் தவறுன்னு தான் சொல்லுவேன் நான். நீங்கள் வராகி எவ்வளோ பேச கூட வச்சுங்க, தப்பு கிடையாது. ஆனால் முன்னாடி ஒரு 4 தேவி இருமே, அந்த அம்மாவை தொடர்ந்து ஒரு 2 தேவம் சின்னதாக வச்சா கூட போதும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அந்த 7 பேரோடு சேரும் பொழுது அம்பாலோட உக்ரம் சாந்தமாக இருக்கும். இப்போது நான் தனியாக இருக்கிறதுக்கும் என் கூட அக்கா தங்கச்சி இருக்கிறதும் வித்தியாசம் இருக்குதுல்ல, புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அவளை தடுக்கிற சக்தியோ இல்லை அவளை அடுக்கிற சக்தியோ நம்மளுக்கு கிடையாது. ஆனால் அவள் மற்றவங்களோட இருக்கும் பொழுது அந்த தன்மை தன்னால் அம்மா சாந்தமாயிடுவான். ஸோ அப்போது இன்னும் நம்மளுக்கு நல்லது நடக்கும்னு சொல்கிறேன். அப்போ அந்த அம்பிகையை கொண்டு போய் நம்ம வீட்டில் வச்சு நம்ம வந்து எல்லாம் தப்பாக பண்ணும் பொழுது நம்மளுக்கு தப்பாக ஆயிடுச்சு வச்சுக்க. அப்போ யாரால்? ஸோ அம்மா வீட்டில் வச்சு நல்லதுன்னா சந்தோஷம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இதே வராகி வச்சு நிறைய பேர் வந்து தவறு நடக்குது, சிலை வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் எப்போவுமே வந்து ஒரு சிலை வீட்டுக்கு வந்துட்ட பிறகு அந்த அம்பிகை மேலே பாலோ தண்ணியோ அபிஷேகம் பண்ணிவிட்டு ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு வஸ்திரம் சாத்திட்டாலே அவள் சக்தி அங்கே வந்துடும். புரியுதா? வந்த பிறகு நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நீ அம்பாலே வந்து உன் வீட்டுக்கு வரல, நீ போய் அவளை கூப்பிட்டு வந்துட்ட, உனக்கு வேண்டியதை கொடுக்கறதுக்கு அவள் ரெடி. ஆனால் அவளை நீ எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுவேன்? அது உன்னால் முடியாது. அப்போது அதுக்கு ஒரு குரு தேவை. ஏன்னா அந்த குருமார்கள் ஏன் தேவைன்னு ஆணித்தரமாக சொல்கிறேன்னா, நான் சொல்கிறது இப்போ நான் காளி வச்சுருக்கேன், நான் மகா காளி வச்சுருக்கேன், பகவதி வச்சு வழிபாடு நம்ம இருக்கிறதுனா நாம் எல்லா கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனுபவித்து அதில் அடி உதை எல்லாம் வாங்கி தான் இன்றைக்கி இந்த நிலையில் நான் உட்காரும் பொழுது எனக்கு அந்த அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, எந்த நேரத்தில் அந்த அம்மா இப்போ அம்மா இப்போ சிரிச்ச நல்ல மூடில் இருக்கிறாளா, இல்லை உக்ரமான மூடில் இருக்கிறாளா, இல்லை இந்த டைமில் போய் நம்ம ஆப்ளிகேஷன் வைக்கலாமா, இல்லை வேணாம் அம்மா ரொம்ப கோமாக சொல்லிட்டு எனக்கு அவள் குழந்தை மாதிரியே காட்சி கொடுப்பாள். நான் ஏதாவது தவறு பண்ணுறேன், இல்லை நான் ஏதாவது எனக்கு வந்து ஒரு விஷயம் தப்பாக நடக்குதுன்னா உடனே எனக்கு வந்து சொல்லிடுவாள், இந்த மாதிரி நடக்குது, இது சரி பண்ணிக்கோ, இந்த பூஜை பண்ணி சொல்லிட்டு உடனே எந்த டைம்ல தான் உட்காந்துருவேன் நான். அப்படி தான் வந்து அப்போது என்ன நாடி வரவங்களுக்கு நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், கரெக்டான நிலையிலேருந்து உங்களுக்கு நான் எடுத்து கொடுப்பேன். இந்த பூஜை பண்ணுங்க, இந்த விஷயத்த பண்ணுங்க, அம்மாவுக்கு இது பிடிக்கும், இந்த நைவேத்தியம் பண்ணுங்க, இந்த தான் விரதம் வருங்க, இந்த கோயில் போய் விளக்கேற்றுங்க, இந்த பூஜை வந்து கலந்துங்க சொல்லும் பொழுது உங்களுக்கு பயம் இருக்காது. இப்போ வராகி தேவிக்கு என்ன வழிபாடு, அதாவது என்ன நைவேத்தியம் படைக்கணும், என்ன மாதிரி பூஜை பண்ணணும்? அம்பாள் வந்து பன்றி முகத்தில் இருக்கிறவ. ஸோ அதாவது வந்து பூமியில் தோண்டி இருக்கிறவ, தோண்டி சாப்பிட்றதால பூமி கீழே இருக்கிற அத்தனை பொருளுக்குமே அவளுக்கு நீங்கள் நைவேத்தியம் பண்ணலாம். 2வது அவள் ஆதிபராசக்தியோட அம்சம்.
எப்படி வந்து ஸ்ரீ மேருன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மத்தியில் ராஜராஜேஸ்வரி அமர்ந்திருப்பா, அதாவது ஆதிபராசக்தி அம்பாள் அமர்ந்திருப்பா. அவளை சுற்றி 64 யோகினிகளும் இருக்கும். அதுக்கு கீழே காவலாக வந்து நிற்கிறவ மகாவாராகி. அப்போது அவளுக்கு வந்து முழுக்க சக்தியின் அம்சம் தான். ஸோ சக்திக்கு செவ்வாழை ரொம்ப பிடிக்கும். ஸோ செவ்வாழை அவளுக்கு அந்த செவ்வாழை அவளுக்கு நைவேத்தியம் பண்ணலாம். அப்புறம் மாதுளம் பழம், அதுவும் அம்பாளுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இவளுக்கு வாராகிக்கும் அது செவ்வரளி. ஸோ செவப்பால் ஆன அத்தனை பூவுமே செம்பருத்தி அம்பிகைக்கு ரொம்ப இஷ்டமானது. ரொம்ப நன்றி. நல்லது. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. டெய்லி லோஜியை வெல்னஸ் சுகர், வெள்ளை சர்க்கரையில் நல்ல சர்க்கரை. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots.